மகளிர் உரிமை தொகை பெறுவதில் முறைகேடு நடந்துள்ளதால் 4.30 லட்சம் பயனாளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் இணையத்தில் பரவி வருகிறது. அது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு திட்டம்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூ.1000 அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று மு.க. ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்தார். இது பெண்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியும் அமைத்தது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு இந்த திட்டமும் முக்கிய காரணமாக இருந்தது. திமுக அரசு தொடரும் பட்சத்தில் இந்த தொகை ரூ.2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று திமுக அறிவித்திருந்தது. திமுகவை போலவே அதிமுகவும் மகளிர் உரிமை தொகை ரூ.1500 தவக ரூ.2500 வழங்குவோம் என தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருந்தனர். ஆனால் தமிழகத்தின் கடன் சுமையால் இந்த திட்டம் பழைய முறையிலேயே மாதம் ரூ.1000 தொடருமா அல்லது முதலமைச்சர் விஜய் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போல ரூ.2500 வழங்குவாரா என்கிற சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் வழங்கப்படும் உரிமை தொகையை பார்த்து கர்நாடகாவின் காங்கிரஸ் தலைமையிலான அரசும் மகளிருக்கு மாதம் ரூ.2000 உதவித்தொகையை வழங்கி வருகிறது. மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த இந்த திட்டத்தை காப்பியடித்த கர்நாடகா மாநில காங்கிரஸ் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் ரூ.2000 வழங்குவோம் என தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தது. தொடர்ந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி இந்த திட்டத்தை கிரகலட்சுமி என்கிற பெயரில் அறிமுகப்படுத்தியது. அன்னபாக்யா, சக்தி, கிரகலட்சுமி, கிரகஜோதி, யுவநிதி போன்ற மகளிருக்கான 5 வாக்குறுதிகளை அளித்தது. அதில் கிரகலட்சுமி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூ.2000 கர்நாடகா மாநில பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இது அம்மாநில பெண்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது. இந்த திட்டத்தால் மகிழ்ச்சியடைந்த பெண்கள் பலரும் காங்கிரஸ் அரசை பாராட்டி வந்தனர். இந்த திட்டம் மூலம் கிடைத்த நிதியை வைத்து பலர் சிறுதொழில் தொடங்கியதாகவும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டனர். இந்த நிலையில் கிரகலட்சுமி திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பது அரசின் கவனத்திற்கு தெரியவந்தது. இறந்தவர்களின் வங்கிக் கணக்கிற்கு பணம் செலுத்துவது உட்பட பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறைக்கு புகார்கள் வரத் தொடங்கின. இதை தீவிரமாக எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஆய்வுகளின் முடிவுகளில் அதிர்ச்சியான தகவல்கள் தெரியவந்தது. அதில் இறந்து போனவர்கள், ஆதார் எண்ணை வங்கிக் கணக்கில் இணைக்காதவர்கள், ஜிஎஸ்டி செலுத்தும் குடும்பத்தினர் என தகுதியில்லாத பல்வேறு தரப்பினருக்கும் ரூ.2000 வரவு வைக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து பலரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. கர்நாடகா மாநிலம் முழுவதும் 1.20 கோடி கிரகலட்சுமி பயனாளிகள் இருக்கும் நிலையில் தற்போது 4.30 பயனாளிகளின் பெயர்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளன. மேலும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக பயோமெட்ரிக் முறையை கொண்டு வரவும் கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. புதிய விதிகளின்படி கிரகலட்சுமி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளியும் தங்கள் இருப்பை உறுதி செய்யும் வண்ணம் ஆதார் போலவே கண்கள், முகம், கைரேகை ஆகியவற்றை பதிவு செய்யும் முறையை கொண்டுவர உள்ளது. இந்த பயோமெட்ரிக் செயல்முறைகள் நிறைவான பிறகு அடுத்த மாதத்திற்கான பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை பயனாளிகள் 4.30 பேர் நீக்கப்பட்டுள்ளதாக சிலர் தவறான தகவல்களை பகிர்ந்து வருகின்றனர். ஆனால் இது கர்நாடகா மாநிலத்தில் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.